ගරු රිසාඩ් බදුදීන් මන්ත්‍රීතුමා විනාඩි 4ක් කාලයක් ඔබතුමාට. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விஷயத்தில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் அவ்வாறு நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எனக்கு முன்னர் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல, இந்த நாட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற 2 மாவட்டங்கள் வன்னி, யாழ்ப்பாணம் உட்பட எல்லா மாவட்ட மக்களும் அதிகபட்ச ஆணையை உங்களுடைய அரசுக்கு தந்திருக்கிறார். இனவாதம் தோற்கடிக்கப்பட்டது. இனவாதிகளுடைய வாய் தற்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கல்முனை வடக்கிலே வந்திருக்கின்ற பிரச்சினை ஒரு உதாரணமாக வேறு எல்லா திணைக்களுக்கும் பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இதை தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும். இதை முன்னால் இருந்த அமைச்சர்களிடத்திலோ அல்லது முன்னிருந்த அரசாங்கத்திடத்திலோ நீங்கள் சொல்ல முடியாது. கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். 75 வருட கால அரசாங்கமும் செய்த ஒவ்வொரு தவறும் சுட்டிக்காட்டி மக்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டப்பட்டு தான் ஒரு காலத்திலே தமிழ் இளைஞர்கள் தனக்கு தனிநாடு என்று கேட்டு நின்ற அந்த இளைஞர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தை நீங்கள் வென்றீர்கள். அதே போல் வன்னி மாவட்டத்தை வென்றீர்கள். எனவே அவ்வாறு தான் அம்பாறையிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தை நீங்கள் அதிகபட்ச ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தயவு செய்து நீங்கள் காலதாமதம் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவுடைய வேண்டுகோளை, இந்த பிரேரணையை நானும் அங்கீகரித்தவனாக, இந்த சர்க்குலரை மாற்றுவது என்பது இது எல்லாரும் கூடி கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. கோட்டாபே ராஜபக்ஷ என்ற கொடுங்கோலன் இந்த நாட்டிலே வந்து செய்த ஒரு பிழையான பாதையினால் 2 வருடத்திலே துரத்தி அடிக்கப்பட்டார். உங்களைப் போல 159 போல 146 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. ஏன்? இனவாதத்தால் வந்தவர்கள் இனவாதத்தின் அந்த ஆக உச்சத்துக்கு போய் வந்ததனால் அவர்களால் நின்று பிடிக்க முடியாமல் போனது. கல்முனை வடக்கு அந்த நிர்வாகம் நடந்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? இந்த நாட்டிலே NHSலே முடியுமாக இருந்தால், யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே முடியுமாக இருந்தால், அல்லது ஹம்பாந்தோட்டையிலே முடியுமாக இருந்தால், எங்களுடைய கௌரவ முனிமுலவர் சொன்னது போல நூறலியா சீசன் காலங்களிலே உடுத்துகின்ற உடையை அனுமதிக்க முடியுமாக இருந்தால், ஏன் கல்முனை என்பது முஸ்லிம் தமிழர்கள் சேர்ந்து வாழுகின்ற ஒரு பிரதேசத்திலே இதை தடுத்து நிறுத்தி ரோட்டுக்கு வந்து பல நூறு, அதாவது தாதியர்கள் வந்து இந்த ஆடை எங்களுக்கு ஆபத்து என்று இன்னொரு இனத்தினர் உடுத்துகின்ற ஆடை மற்ற இனத்தினர்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தான் இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார். கஜன் பொன்னமலம் என்று இதை ஆதரித்து பேசுகிறார். மனோ கணேசன் இதை ஆதரித்து பேசுகிறார். சாணக்கிய நம்பி சொல்லுகிறார் முஸ்லிம்களுடைய உடை விஷயத்தில் அரசாங்கம் முடிவெடுங்கள் என்று. இவ்வாறு இந்த எந்த ஒரு தமிழோ முஸ்லிமோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சிங்கள உறுப்பினர்களோ இந்த அதாவது கல்முனை வடக்கிலே நடந்த விஷயத்தை அதை தொடர்ந்தேச்சாக செய்ய வேண்டும் என்று யாரும் ஆதரித்து பேசவில்லை. எனவே இதற்கு குழுவும் தேவையில்லை, அல்லது கூட்டமும் தேவையில்லை. தயவு செய்து இந்த அரசாங்கத்தின் மீது பெரிய நம்பிக்கையை சிறுபான்மை சமூகம் கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த சர்க்குலரை நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று மிக அன்பாக உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் இருக்கு. மிகவும் நேர்மையான ஒரு அமைச்சர் நீங்கள். இந்த பாராளுமன்றத்திலே உங்களை பற்றி யாரும் குறை சொல்வது கிடையாது. எதிர்க்கட்சியினர் கூட வரவேற்று பேசுகின்ற ஒரு அமைச்சர் நீங்கள். எனவே இதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். இதுக்கு தயவு செய்து நீங்கள் உடனடியாக இந்த சர்க்குலரை மாற்றுங்கள். இல்லை என்றால் இது ஒரு கல்முனை வடக்கிலே நடந்திருக்கின்ற இந்த நச்சு விதை இது தீவிரமாக, அதாவது எல்லா தீயாக பறந்து நாடு முழுக்க இதற்கு ஒரு பெரிய ஆபத்து வரக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை உருவாகலாம். எனவே கோட்டாவுடைய 2022 நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கவில்லை. அந்த வேளையிலே எங்களுடைய மையத்துக்களை பகிரங்கமாக எரித்து அநியாயம் செய்த அந்த கோட்டாபையுடைய அரசாங்கத்திலே தான் இந்த சர்க்குலர் 2022 சர்க்குலர் தான் சின்ன மாற்றம் நடந்தது. அதை நீங்கள் தொடர வேண்டாம். இதை மாற்றுவதற்கு ஒரு நாள் போதும் நீங்கள் நினைத்தால், அல்லது அடுத்த அமைச்சரவையிலாவது ஒரு பேப்பரை போட்டு ஒரு வார காலத்துக்குள்ளே தயவு செய்து சர்க்குலரை மாற்றி மீண்டும் அதே ஆபீசர்கள் அந்த கல்முனை வடக்குக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு வளமையாக மாறிவிடும். இது ஒரு ஆபத்தாக, அது உங்களுடைய காலத்தில் நடக்கக்கூடாது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.